ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது கிடைக்காச லவர்ஸ். இன்றைக்கான எபிசோடுன்னு பார்க்கலாமா? என்னை வந்து ஏமாற்றிட்டா அப்படின்னு சொல்லிட்டு முத்து போயிட்டு அவங்க அப்பாகிட்ட சொல்லி அழுதுட்டுருக்காங்க. இந்த மாதிரி பண்ணுவான்னு நினைக்கலப்பா, என்னால் ஏற்றுக்க முடியல, அவள் இங்கே வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மீனை வந்து வீட்டுக்கு வராங்க. வந்தோடனே எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க. இப்போ என்ன அடுத்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிலாம் ரொம்ப டெரராக பார்க்குறாங்க அவங்கள. பெரும் பெரிய தப்பு பண்ணிட்டு மாதிரி ரோகிணியை விட. நான் தான் உன்னை இங்கே வர வேணாம் சொன்னேன்ல, நீ எதுக்கு இப்போ வந்த அப்படின்னு சொல்லிட்டு முத்து போயிட்டு திட்டுறாங்க. அவங்க அதுக்குள்ளே மீனா போயிட்டு மாமா என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை விழுறாங்க. நீ இந்த மாதிரி பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட நினைக்கல மீனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என் மேலே எந்த தப்பும் இல்லை மாமா, நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க. சீதா வந்து என்கிட்ட அப்பா இல்லை, அப்பா இருந்திருந்தால் என்னை இந்த மாதிரி விட்டுருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி அழுகுனான். அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னோடனே எல்லோரும் மூஞ்சும் மாறிடுது. அதுக்கப்புறமா திருப்பி அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் நீ பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே வந்து மனோஜ் வந்து ரோகிணி மனோஜும் பேச ஆரம்பிப்பாங்க. ஃபஸ்ட்டு விஜயா சொல்லுவாங்க, என்ன இருந்தாலும் புருஷனுக்கு தெரியாமல் நீ இதெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ரோகிணி, ஆமாம் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஸ்ருதி வருவாங்க சப்போர்ட்டுக்கு மீனாக்கு. ஆமாம் நீங்களும் மலேசியாவிலேருந்து வந்தேன்னு யார்கிட்டையும் நீங்கள் போய் சொல்லியிருக்கக்கூடாது, உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட கூட நீங்கள் மறைச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே வாய முடிப்பாங்க. உடனே விஜயா சொல்லுவாங்க, இவன் மட்டும்தான் பொய் சொல்லிட்டு இருந்தா, இப்போ நீயும் பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட்டுக்கு வருவாங்க. அப்புறமா மனோஜ் சொல்லுவாங்க, சரிதான் ஓடி போனவங்க 2 பேரும் இல்லை, அதனால தான் நீ ஓடி போனவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. தேவையில்லாமலாம் பேசாத நீ அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து ரவி கேட்பாங்க, ஓடி போகிறத பற்றி நீ பேசுகிறேன், நாங்களாவது ஓடி போய் கல்யாணம் தான் பண்ணிக்கிட்டோம், உன்ன மாதிரி பணம் எடுத்துகிட்டு ஓடல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி இது வாக்குவாதம் போயிட்டே இருக்கும். திருப்பி பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போ எதுக்கு நீங்கள் மனோஜை வந்து கத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்பாங்க. யாரும் எதுவும் பேசாதீங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா திருப்பி அண்ணாமலை சொல்லுவாங்க, என்ன இருந்தாலும் அவள் பக்கம் நியாயம் இருக்குது கேளுடா அப்படின்னு சொல்லிட்டு. என்னப்பா நீயும் மாறிட்டியா, நீங்கள் யாருன்னா மாறுங்க, மாறாமல் போங்க, எனக்கு வந்து மீன் அங்கே இருக்கக்கூடாது, எனக்கு இருக்க டென்ஷனில் எனக்கு வேண்டாம், என்னம்மா என்கிட்ட எல்லாமே மறைச்சிட்டா, இவன் மறைப்பா நான் கொஞ்சம் கூட நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவாங்க. அதுக்கப்புறமா மீனா வந்து இவர் மனசு எப்போ மாறுதோ அப்போ நான் வரேன் மாமா, நான் போகிறேன் இப்போது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போயிடுவாங்க. அப்போது போகும்போதுமே முத்து கஷ்டமாக தான் இருக்கும். சைடில் நின்று பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா சீதாக்கு ஃபஸ்ட் நைட்டில் அன்றைக்கி பால்லாம் கொடுத்து அனுப்புவாங்க வீட்டுக்கு, ரூம்குள்ளே அனுப்புவாங்க. அவங்க அம்மா கொடுத்துட்டு அண்ணன் தம்பியும் அம்மாவும் வெளியே போய் படுக்கலாம் மொட்டை மாடியில்னு சொல்லிட்டு போவாங்க. அப்படி போகும்போதே மீனை வந்து வருவாங்க படியில் ஏறி. அதை பார்த்துட்டு வா மேலே போய் பேசலாம்னு சொல்லி பேசுவாங்க. அதுக்குள்ளே சீதாவும் அருணும் பேசிகிட்ருப்பாங்க. எங்கள் மாமா ரொம்ப நல்லவங்க, இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை, அவன் ரொம்ப கெட்டவன், நீ அவனால நம்பாத, நீ அங்கே போய் உட்காந்துருக்கேன், யாராவது கல்யாணம் பண்ண மாதிரி இது டாஸ்மார்க் வந்திருக்குன்னு வீடியோ எடுத்து போட்டால் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. எங்கள் மாமா ரொம்ப நல்லவங்க, அப்படிலாம் இல்லை, நீங்கள் அவங்கள புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அருண் மனசில் நினைப்பாங்க, புரிஞ்சுக்கிறேன், அவனை பற்றி உங்களுக்கு தெரியல, இன்னும் தெரிஞ்சால் நீங்களும் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அருண் நினைப்பாங்க. அதுக்கப்புறமா சரி இந்த பால் குடி அப்படின்னு சொல்லிட்டு பால் கொடுப்பாங்க. அப்புறம் இன்றைக்கி என்ன நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ஏன் இன்றைக்கி தான் தெரியுதா, எப்போவுமே நான் ரொம்ப அழகு தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் மீனா கிட்ட மொட்டை மேலே பேசுவாங்க. அவங்க அம்மா நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா அவள் எதுவுமே சொல்லாமல் அமைதியாகவே இருப்பான் மீனா. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவே சொல்லிடுவாங்க, நீ உங்கள் அம்மா வீட்டுக்கே போன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரா மாப்பிள்ளை அப்படின்னு சொன்னோடனே அவங்க அம்மா முகத்தை பார்ப்பா. எனக்கு தெரியும் இந்த மாதிரி தான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. உன் தங்கச்சி வாழ்க்கை தொடங்கணும்னு சொல்லி உன் வாழ்க்கை முடிய போதும் என்னன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து மீனா சொல்வாள், எனக்கு என் புருஷன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவர் கோவம் போன உடனே வந்து என்னை கூட்டிகிட்டு போவார், நீ பயப்படாத எதுவும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருவாங்க. இதுதான் இன்றைக்கான எபிசோட். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாளைக்கான வீடியோ வரும். தேங்க்யூ, பாய்.